ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் இண்டோ ஃபார்ம் எக்யூப்மெண்ட்டோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனா எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி 1994 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிராக்டர் தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க, பிக் அண்ட் கேரி கிரேன்ஸ் தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. பிளஸ் இந்த அக்ரிகல்ச்சர் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், அந்த அறுவடை செய்யும் பொழுது நம்ம ஒரு மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒரு டிராக்டர் டைப்ல, அந்த மாதிரி மிஷின்ஸை இந்த கம்பெனி தயாரிக்கிறதா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2022 டோட்டல் இன்கம்மா 352 கோடி பார்த்துருக்காங்க. 2023 அது 371 கோடியா உயர்ந்திருக்கு. 2024 அது 375 கோடியாகவும் உயர்ந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் கடந்த 3 வருஷத்துல இவங்களோட டோட்டல் இன்கம் 20 கோடி அளவுக்கு தான் உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இந்த கம்பெனிக்கு 13, 15 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ₹4.15 அளவுக்கு இருக்கு. நெட் அசெட் வேல்யூ பர் ஈக்விட்டி ஷேர் 2024 ₹84.43 இருக்கு. இது 2023 கம்பேர் பண்ண சொல்ல பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு. இந்த கம்பெனியோட டோட்டல் பாரோயிங்ஸ் Q1 ஃபினான்ஷியல் 2025 டேட்டா படி 245 கோடி அளவுக்கு இருக்கு. இது கணிசமா குறைச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட எபிட்டா மார்ஜின்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது 14%, 15%, 16% இருந்திருக்கு. ரிட்டர்ன் ஈஸ்டேட்டட் ப்ராஃபிட் ஆஃப் தி இயர் பர்சன்டேஜ் எடுத்து பார்க்கும் பொழுது 3%, 4%, 4% இருந்திருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அந்த அளவுக்கு இல்ல, ஒரு 5% அளவுக்கு வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 8.96% அளவுக்கு வச்சிருக்காங்க. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ கன்சாலிடேட் பேசிஸ்ல இந்த கம்பெனிக்கு 0.72 இருக்கு. ஐபிஓ மணியை எடுத்தும் கடனை குறைக்கிறதாகவும் இந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, எஸ்கார்ட் குபோட்டோ அண்ட் ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்டா இருக்காங்க. இந்த கம்பெனியோட இபிஎஸ், ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பர்சன்டேஜ், நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் இவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்ல குறைவு. ரெவன்யூ கொஞ்சம் மார்ஜினலா தான் குறைவா இருக்கு. ஸோ இந்த கம்பெனி 2 பிசினஸ்ல இருக்காங்க. லைக் எஸ்கார்ட் குபோட்டோ டிராக்டர் பிசினஸ்லயும், ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் கிரேன் பிசினஸ்ல இருக்கிற மாதிரி. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் 31 டிசம்பர் 2024 3 ஜனவரி 2025 இருக்கு. ஐபிஓ பிரைஸ் ₹204 215 ஒரு ஷேர் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 184 கோடி, ஆஃபர் ஃபார் சேல் 75 கோடி அளவுக்கு இருக்கு. டோட்டலா 250 கோடி மதிப்புள்ள ஐபிஓவா இருக்காங்க. ரீட்டைல் அலோகேஷன் 35%, லாட் சைஸ் 69 ஷேர் ₹14,835 இருக்கு. ஃபேஸ் வேல்யூ ₹10 ஒரு ஷேர். லிஸ்டிங் ஆன் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் 3 ஜனவரி 2025, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட் 6 ஜனவரி 2025, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கவுண்ட் 6 ஜனவரி 2025. இந்தோ ஃபார்ம் எக்யூப்மெண்டோட ஐபிஓ லிஸ்ட் 7 ஜனவரி 2025 இருக்கு. இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனியோட டோட்டல் சேல்ஸ் ஃபார் த லாஸ்ட் 3 ஃபினான்ஷியல்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது 93% டொமஸ்டிக் சேல்ஸ் ஆகவும் 7% எக்ஸ்போர்ட் சேல்ஸ் ஆகவும் இருக்கு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஓ மணியை வச்சு ஒரு எக்ஸ்பான்ஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. அது பிக் அண்ட் கேரி கிரேன் மேனுஃபேக்சரிங் இருக்கு. ஏன்னா இந்த பிக் அண்ட் கேரி கிரேன் மேனுஃபேக்சரிங் கடந்த 3 வருஷத்து ஒரு 44% அளவுக்கு சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ரெவன்யூ பிரேக் டவுன் பார்க்கும்போது ஈக்குவலா 50% மேல டிராக்டர் பிசினஸ் ஆகும், ஒரு 40% கிட்ட பிக் அண்ட் கேரி கிரேன் பிசினஸ் ஆகவும் இருக்கு. இந்த கம்பெனி ஒரு என்பிஎஃப்சி கம்பெனியும் வச்சிருக்காங்க. அவங்க டிராக்டரை பினான்ஸ் பண்றதுக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.72 இருக்கு. போஸ்ட் ஐபிஓல இது இன்னும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஐபிஓ மணியை யூஸ் பண்றதுனால. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி கடந்த 3 வருஷத்துல ஸ்லோ அண்ட் ஸ்டெடி growth-ஆ காமிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய growth இந்த கம்பெனி காமிக்கல. ஈவன் தோ அவங்க பிக் அண்ட் கிரேன் பிசினஸ் நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே, 7% எக்ஸ்போர்ட் சேல்ஸ் இருந்தாலுமே. ஸோ இதை பொறுத்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், இந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளிக்கல் பிசினஸ்ன்னு சொல்லிட்டு. அசெட் குவாலிட்டி, அதாவது இவங்க உள்ள ஒரு என்பிஎஃப்சி கம்பெனி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஐபிஓ மணியை வச்சு அதோட கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ண தான் போறாங்க. பட் ஸ்டில் அவங்களோட அசெட் குவாலிட்டியான இந்த கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ ஸ்லைட்டா கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி இன்னும் 50% மேல டிராக்டர் பிசினஸ்ல தான் இருக்காங்க. ஸோ மான்சூன் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம்
பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ்ல அந்த ஃபார்மரோட வந்து ஸ்பெண்டிங் குறைஞ்சிச்சுன்னா டிராக்டர் ரிலேட்டட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் ரிலேட்டட் குறைஞ்சினாலோ கவர்மெண்ட் இதை வாங்கறதுக்கு மானியத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சாலோ இந்த மாதிரி கம்பெனி பாதிக்கப்பட வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ மான்சூன் நல்லா இருந்தா இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட Q1 Q2 ரெவன்யூ வந்து எப்பவுமே கொஞ்சம் ஸ்லைட்லி டிப்பா தான் இருக்கும். பட் Q3 Q4 அதாவது ஹார்வெஸ்ட் சீசன் வரும்போது Q3 Q4 ரெவன்யூ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரப்போற ரிசல்ட்ஸ் என்ன Q3 அண்ட் Q4 ரிசல்ட். ஸோ இந்த காலகட்டத்தில் இவங்க IPO இறக்குனா வந்து ஒரு நல்ல ஷேர் பிரைஸ் முடி இருக்கும்னு எதிர்பார்க்கல வந்து இறக்குறாங்களோன்னு சொல்லி ஒரு கேள்வியும் வருது. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி லிஸ்டட் பிஎஸ்ஐ யாரை சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்கர்ட்ஸ் குபோட்டோ சொல்லியிருக்காங்க, ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் லிமிடெட் சொல்லியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே 30 to 47 பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோல இருக்காங்க. இண்டஸ்ட்ரி பிபை வந்து ஆல்மோஸ்ட் வந்து 42 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. இவங்க ஃபினான்ஷியல் 2024 பேசிஸ் இபிஎஸ் எடுத்து பார்க்கும்போது 51 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து கேட்கறாங்க. அது அவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்லும் பொழுதும் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் கம்பேர் பண்ண சொல்லும் பொழுதும் அதிகமா இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி முக்கியமா இந்த பிக் அண்ட் கேரி கிரெயின் பிசினஸ்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஆல்மோஸ்ட் 45% சிஏஜிஆர்ல அவங்க சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கவர்மெண்ட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றதுனால இந்த பிக் அண்ட் கேரி கிரெயின் பிசினஸ் வந்து 5 to 6% சிஏஜிஆர்ல அடுத்த 5 வருஷத்துல உயரத்துக்கு வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம டெப்ட் 0.72 அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. ஒரு ஸ்லோ growth ஆனா கன்சிஸ்டன்டா ஒரு ப்ராஃபிட் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ரேப்பிடா வந்து இன்க்ரீஸ் ஆகாத கம்பெனியா இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தவங்க. ஸோ இபிஎஸ் growth வந்து ஃபினான்ஷியல் 2023 2024 வெறும் 1.4% அளவுக்கு தான் இருக்கு. இதே 2022 2023 வந்து பாத்தீங்கன்னா 10% இபிஎஸ் growth இருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஃபார்வர்ட் பிபை கம்பேர் பண்ணாலுமே வேல்யூவேஷன்ஸ் வந்து 47 டைம்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் கேட்குதுங்க. ஸோ இந்த 47 to 51 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து இந்த லோ ரெவன்யூ growth இருக்கிற கம்பெனிக்கு கொஞ்சம் ஹையா பார்க்குறேன். பிளஸ் சைக்கிளிக்கல் பிசினஸ் சீசன் பேஸ்ட் பிசினஸா இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் ஹை ரிஸ்க் கேட்டகரியில இப்போதைக்கு இந்த கம்பெனியை பிளேஸ் பண்றேன். ஜிஎம்பி பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு 10% அளவுக்கு ஜிஎம்பி வந்து காட்டுதுங்க. இந்த சைக்கிளிக்கல் பிசினஸ்னாலையும் பிளஸ் இவங்க ஸ்லோ ரெவன்யூ growthனாலையும் வேல்யூவேஷன்ஸ் இவங்க பிஎஸ் மேல அதிகமா இருக்கனாலையும் கொஞ்சம் ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓவா நான் பார்க்கறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரையோ இல்ல செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.